இப்போ மெட்ராஸ் படம் இருக்கும். மெட்ராஸில் வந்து வெறுமனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளே மட்டும் அந்த கதை போகலான்னா அப்படி போகல. அவங்களுக்கு அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, ஆயாவோட ரிலேஷன்ஷிப்புமே மெட்ராஸில் அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபிலிம் ஸ்கூலில் நம்ம வேறு வேறு ஃபிலிம்ஸ் பார்க்குறோம்ல, அதெல்லாமல் சேர்ந்து அந்த கேரக்டரோட இது என்னவா இருக்குது, அந்த கேரக்டருக்கு நடக்கிற ஒரு துன்பமோ இல்லை மகிழ்ச்சியோ அது மற்றவங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறதுலாம் வருதுல்ல. அது ஒரு ரீசன். அது ஈஸியாக நம்ம படத்தை வந்து பர்சீவ் பண்ணுற ஆடியன்ஸை ரிலேட் பண்ணிக்க வச்சுக்க முடியுன்றது. இன்னொன்று, இன் ரியாலிட்டி நம்மளுமே இன்றைக்கி அப்படி தானே இருக்கும். யார் அப்பா அம்மா இல்லாமல், அண்ணன் தம்பி இல்லாமல், குழந்தைகள் இல்லாமல், இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு, ஒரு சமூக அமைப்போட குடும்ப அமைப்பு இல்லாமல் யார் இன்றைக்கி இருக்காங்க? நாம் எங்கேயோ கேனடாலேயோ யூஎஸ்லேயோ 15 வயசு 20 வயசுக்கு அப்புறம் தனியாக குடும்பம் தனியாக போயிடுறோம், அப்படியே இண்டிபெண்ட்டாக வாழறோன்ற மாதிரியான இது வந்து அப்படியான ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சரில் நம்ம இல்லைல்ல. ஸோ நம்ம ரிலேட் பண்ணிக்கிற நம்ம என்னவா இருக்கமோ அதோட ரெப்ரசன்டேஷனாக இது இருந்ததுன்னா ஈஸியாக ஆடியன்ஸை ரிலேட் பண்ணிக்க வைக்க முடியும்னு தான் நம்ம நினைக்கிறோம்.